தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். அப்போஸ்தலர் 16:28. பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். என்னன்னா, இப்படி பூமி அதிர்ச்சி உண்டானது, விலங்கெல்லாம் கடந்தது, கதவுகள் திறந்தது, எல்லாரும் ஓடி போனான் என்று நினைத்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்த பட்டயத்தை உருவின அந்த காட்சி பவுல் உள்ள இருந்து பார்க்கிறார். பார்த்து விட்டு தான் சத்தம் போட்டு சொல்றார், நீ உனக்கு ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் அப்படி சொல்றார். அந்த சூழ்நிலை கொஞ்சம் மனசுல வைக்கணும். என்னன்னா, பவுலும் சீலாவை அடித்து காயப்படுத்தி வஸ்திரத்தை உரிந்து கொண்டு சிறையிலே போட்டார். சிறைன்னு சொன்னால் ஒரு பழைய சிறை, குளிரும் இருளும் நிரம்பின ஒரு சிறை. அந்த சிறையிலே உள்ள அறையிலே கொண்டு போய் போட்டார். இரவு நேரத்தில் தான் வலியும் வேதனை அதிகமாக இருக்கும், நமக்கு நல்லாவே தெரியும். அந்த நடுநிசையிலே தான் அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். எப்படி ஜெபம் பண்ணாங்களாம்? சத்தமிட்டு ஜெபம் பண்ணார்கள். காவலில் வைக்கப்பட்டவள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது உள் அறை. காவலில் இருந்த அத்தனை கைதிகளும் கேட்கிறான்னு சொன்னால் எவ்வளவு சத்தமா ஜெபம் பண்ணி இருக்கணுங்க. ஆகவே தான் அவர்கள் கேட்டார்கள். இந்த கைதிகள் இப்படி ஒரு ஜெபத்தை நிச்சயமாய் வாழ்நாளில் கேட்டு இருக்க மாட்டார்கள். ஒரு மிகவும் வித்தியாசமான ஒரு ஜெபம், உண்மையான ஜெபம் என்று சொன்னால் அது ஒரு வித்தியாசமா தான் இருக்கும். நம்ம ஜெபம்லாம் ஒரு நிமிஷம் பண்ணாலும் உருக்கமா கருத்தா இருக்கணும். சிறைச்சாலையிலே ஜெபித்தார்கள். இப்படி நடந்த பொழுது பார்த்துக்கிட்டு பரலோகம் சும்மா இல்லை. திடீரென்று பூமி அதிர்ச்சி உண்டானது, அஸ்திவாரங்கள் அசைந்தது, கதவுகள் எல்லாம் தானாக திறவுண்டது, கைகள் கால்கள் இருந்த எல்லா வலங்களும் கழண்டு போய்விட்டது. தேவ ஜனம் ஒரு இக்கட்டான காலகட்டத்திலே, ஊழியர்கள் நெருக்கமான காலகட்டத்தில் பாடி ஜெபிப்பதில் கருத்தா இருந்தால் அதை கேட்டுக்கொண்டு பரலோகம் சும்மா இருக்காதுங்க. பரலோகம் வைராக்கியம் கொள்ளும். ஆண்டவர் பூமியை அசைத்து விட்டார் பாருங்க. ஜெபத்துக்கும் துதித்து பாடுகிற அந்த பாடலுக்கு அவ்வளவு வல்லமை இருக்குதுங்க. நீங்கள் ஒரு இருளில கிடக்கலாம், அந்தகாரத்தில் கிடக்கலாம், யாருமே பார்க்காத இடத்துல இருக்கலாம். பவுலும் சீலாவும் ஜெபத்தை கேட்டவன் உங்க ஜெபத்தை கேட்பார். உங்க ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.